அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் நம்ம நேற்று திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். அதை சார்ந்த நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஸோ இந்த வீடியோனுடைய பாஸ்ட், அதாவது ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. திமுக ஆதரவாளர்கள் தரப்பில் பெரிய வரவேற்புன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், தலைவர் மாஸ் காட்டிட்டார், இந்தியா லெவலில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது, இந்தியாவே ஆடி போயிருக்கிறது, இது வந்து வெற்றிக்கான தேர்தல் அறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எதிர்த்தரப்பு சும்மா விடுவாங்களா? இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்திலே கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசை வற்புறுத்துவோம். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். தமிழ்நாட்டு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். முதல்ல நம்ம தமிழ்நாடு விவகாரத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா பெரிய பரபரப்பாக போயிருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எதற்காக உச்சநீதிமன்றம் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு திமுக அரசாங்கம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த லெட்டருக்கு வந்து உச்சநீதிமன்றம் இப்போது உங்களுக்கு தீர்ப்பு தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, உங்களை வந்து குற்றவாளி இல்லைன்னுலாம் சொல்லலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தி வச்சாங்க. இன்றைக்கி அதுக்கு உச்சநீதிமன்றம் போனது. ஐசிஜே என்ன சொல்கிறேன்னா, சந்திரசூட் அவர்கள் வந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிற விஷயத்தில் குற்றவாளி தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டாலே அந்த நபர் குற்றவாளி இல்லை என்று தான் அர்த்தம். ஸோ நாளைக்கு நான் உங்ககிட்ட சாதகமான தகவலை எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை காரணம் காட்டி நீங்கள் எப்படி நிறுத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாளைக்கு காலையிலுக்குள்ளார நல்ல ஒரு முடிவு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடும் வார்த்தையை வந்து பிறகு வச்சுருக்காங்க. ஸோ ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்த திமுகவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கும் மிகப்பெரிய உரசல்ல. இந்த தடவை வந்து திமுக தரப்பு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் என்ன, வந்து இருக்கக்கூடிய தீர்ப்பின் சாராம்சம். அதே போல் இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பிஜேபியோட கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 39 + 1 மொத்தம் 40 தொகுதியில் 20 தொகுதியில் பிஜேபி தனிப்பட்ட முறையில் அவங்க நிற்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகள் 4 பேர் சேர்ந்து மொத்தம் 24 பேர் நிற்கிறாங்க. பிஎம்கேவுக்கு 10 கொடுக்குறாங்க. மீதி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு, அப்புறம் மீதி கூட்டணி கட்சிகள்லாம் 1, 2 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சிறப்பம்சம் என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த டைம் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கல. சப்போஸ் அவர் தாமரை சின்னத்தில் நின்றுட்டார் அப்படின்னாருனா அவர் கதையை அவ்வளோதான் முடிச்சிட்டாரு, பிஜேபியோடு சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவா, இல்லை அவர் கேட்கப்பட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லையா, ஒன்றும் புரியல. ஆனால் அவர் இப்போதைக்கு வெளியிலிருந்து மனப்பூர்ண ஃபுல்லாக ஆதரவு கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அவரோட பையன் ரவீந்திரநாத் அவர்கள் நிற்பதாக பெரிய அளவுக்கு சொன்னாங்க. ஆனால் ரவீந்திரநாத் அவர்கள் கூட எதுவும் சீட்டு வாங்கின மாதிரி தெரியல. ஒரே சர்ப்ரைஸாக இருக்கிறது அந்த ஒரு சாப்டர் மட்டும், அதாவது ஓபிஎஸ் அவர்களோட சாப்டர் மட்டும். மேபி இன்று மாலைக்குள்ளார பிஜேபி தரப்பிலிருந்து ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் எல்லாமே வந்து வெளியிட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏடிஎம்கே வந்து
தனது கேண்டிடேட் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க. நாளையிலிருந்து கடும் போட்டிகள் நிலவும். அந்த போட்டிக்குள்ளார நம்ம உள்ள நுழைஞ்சு தகவல்களை சேகரிக்க போகிறோம். நாளையிலிருந்து துல்லிய தகவல்களை அளிக்க தயாராக இருக்கிறோம் நம்ம. ஆனால் என்னென்ன இந்த தேர்தல் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. பரவாயில்லைங்க. ஏன் தெரியுமா, நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இப்படியெல்லாம் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றத நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிறேன். அது நேற்று பிஜேபி பாருங்கள் ஒரு தொகுதி ஒதுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைவர் அவர் போல். அவருக்குன்னு இந்த பதிவை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. இப்படி ஒரு கட்சி இருக்கா, என்னப்பா அது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிஜமாக நான் கேள்விப்படல. ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் கேள்விப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரியும் அந்த கட்சியை பற்றி அப்படின்னா. எல்லாத்துக்குமே இப்போ தமிழ்நாடு அரசியலை புரட்டி போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மேபி நம்ம எலெக்ஷனில் வித்ட்ரா பண்ணிக்கலாமான்ற எண்ணத்தெல்லாம் வந்திருக்கிறதான். பாருங்களேன் நீங்களே. எங்களுடைய சின்னம் இரட்டை இலை ப்ளஸ் இரட்டை ரோசாவுடன் கலந்து வரும். புதிய கட்சியை தொடங்கிய ஜெயலலிதாவின் மகள் என்று கூறிய ஜெயலட்சுமி பேட்டி. ஏற்கனவே தீபா அவங்க கட்சியை ஆரம்பித்ததே முடியல, தமிழ்நாடு தாங்க முடியல, பெரிய வளர்ச்சி, ஏகப்பட்ட அளவு வளர்ச்சி ஆகிட்டு கடைசியில் அவங்களே அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு எங்களால் முடியல அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ இவங்க திடீர்னு இவங்க ஒரு 4-5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ எங்கள் அம்மா வந்து ஜெயலலிதா என்னை வந்து யாருக்கும் தெரியாமல் வளர்த்திட்டாங்க, அதனால் நான் இப்படி ஆகிட்டேன், அதனால் நீ ஏற்றுக்கணும், என் டிஎன்ஏ டெஸ்ட்டை கூட தயாராக இருக்குன்னு ஒரு பக்கம் கத்திட்டு தாங்கிறாங்க. இதனால் யாரும் கண்டுக்கல. புதிய கட்சியெல்லாம் ஆரம்பித்தது கொஞ்ச நாள் முன்னாடியே ஆரம்பிச்சதுனா கூட இதை கூட்டணி ஏதாவது வந்திருக்குமா என்னன்னு தெரில. இப்படி தான் இன்னொருத்தர் ஆரம்பித்தார், மன்சூர் அலிகான். இன்றைக்கி அங்கங்கே போயிட்டு அவர் கடைசியில் அந்த கட்சி இருக்கா இல்லையானே தெரியல, அவரவே தூக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்று திமுகவுக்கு இன்னொரு பலம். காரணம் என்னவென்றால் கருணாஸ் அவர்கள் நேரடியாக சென்று முதல்வர் அவர்களை பார்த்து உங்கள் கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், அதாவது முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து அதுவும் ஆதரவு கொடுத்துட்டு வெளியே வந்து ரொம்ப ஆவேசமாயிட்டார். நீங்கள் என்ன காரணத்துக்காக திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாதி கட்சியாக மாறிடுச்சுன்றாரு. ஏடிஎம்கே ஜாதி கட்சி அப்படின்னு சொன்னார்னா அப்போ இந்த முக்குளத்தூர் புலிப்படை கட்சி என்ன கட்சியாக இருக்கும்? பொதுவான கட்சியாக இருக்குமா, இல்லை இது ஒரு சார்ந்த ஒரு ஜாதி கட்சி இல்லையா அப்படின்றது எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு அவர் சொன்னதில். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் திமுக கிட்ட வைக்கப்பட்ட கோரிக்கை, நாங்கள் ஏன் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னா இது திமுக எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ட்டாங்களாம். என்னென்னா முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். 25% இடஒதுக்கீடுனா என்னப்பா இது பாசிபிளானு எனக்கு தெரியல. சரி, மற்றதுனா கூட ஓகே. மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்ட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு மருதுபாண்டியர் சிலை அமைக்க வேண்டும், கள்ளர் மறவர் அகமுடியர் ஆகியோரை தேவர் இனம் என அறிந்து அரசாணை வெளியிட வேண்டும்னா இந்த கோரிக்கைலாம் வச்சுருக்கா. இதுக்காக தான் இதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னுட்டாங்க. அதிமுக வந்த சேதனை என்னென்னா, இந்த ஒரு கட்சி, அதாவது புரட்சி பாரதம் கட்சியினர் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கூட ஒரு தொகுதி கூட ஒதுக்கலையாம். அப்போ என்ன நினச்சிருப்பீங்க, ஏப்பா முடியலப்பா, இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஓடி வந்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கலை, 2 தொகுதி ஒதுக்கலைன்றலாம் மக்கள் போராட்டமாக நான் கூட கூட்டினா அப்படியே அள்ளுமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். அந்த அளவு எங்களுக்கு ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்த விஷயம் என்ன, பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் 5 தொகுதியை ஒதுக்கினதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுடன் இணைந்து விஜயகாந்தனுடைய நினைவிடத்திற்கு சென்று கற்பூரம் ஏற்றி வணங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ரொம்ப பக்தியோடு வணங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது நாங்கள் ஏன் ஏடிஎம்கே கூட சேர்றோங்க அப்படின்னா அதற்கு காரணம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் எல்லாருமே டிசம்பரில் தான் மறைவு. இந்த டிசம்பரில் மறைவுனால எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அந்த ஒற்றுமைக்காக தான் இருக்காங்க. அம்மா இந்த ஒற்றுமை முன்னாடியே வந்திருந்தால் உங்களை எவ்வளவோ பாராட்டியிருப்பாங்க. வளன்னு இழுத்து கடைசியில் வேறு வழியே இல்லாமல் போனீங்களோ அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் ஆரம்பத்திலே, ஏன்னா எங்களுக்கு இந்த டிசம்பர் ஒற்றுமை வருது அதனால நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் வேணா கூட நாங்கள் தொகுதி பங்கீடு பேசிக்கணும்னு சொன்னீங்கன்னா அது நம்ம வந்து அருமையாக ஏற்றிருக்கலாம், வரவேற்றிருக்கலாம். ஆனால் கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சரி மேடம் சொல்கிறாங்க கை கட்டிட வேண்டியதான், கட்சிக்காரங்க வேணால் கை தட்டுவாங்க. சரி, இன்னொரு விமர்சனம் சொல்லியிருக்காங்கப்பா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட போகிறாங்க இல்லையா, அப்படி விளையாட போகிறதுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்களாம். 3 மணி நேரத்துக்கு முன்பு அந்த டிக்கெட்டோட புக் பண்ண டிக்கெட்டோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் இருக்காங்க. எப்போ எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டிக்கெட்டே 2000-3000 ரூபாய் கீழே இல்லைன்றாங்க. எல்லாமே வசதி படித்த ஆளுங்க.
மோஸ்ட்லி காலில் வர போகிறாங்க, பைக்கில் வர போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இலவச பஸ்ஸு இந்த எலெக்ஷன் நேரத்தில்? இது ஒரு ட்ரெண்டா அப்படின்றத பார்த்துடலாம். விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் வந்து பயங்கரமான ரெய்டு விட்டு தள்ளிட்டாங்க. திமுக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. கோர்ட்டு கூட இங்கே கேட்டாங்க, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட, ஏன் இன்னும் விஜயபாஸ்கரோட கேஸ் எடுக்காமல் இருக்கீங்க, என்ன காரணம் பண்ணுறீங்க, 3 வருஷம் ஆகிப்போச்சு, அப்படியே கிடப்பிலே இருக்கிறதுக்கு. அப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இப்போ திடீர்னு ஆளுநர் வந்து இன்றைக்கி நேற்று ஒப்புதல் கொடுத்துட்டார். இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு விட்டுருக்காங்க. இந்த திடீர் ரெய்டு இதற்காக அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேற்று வரைக்குமே கூட்டணி வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி திமுக மட்டுமல்ல, ஏடிஎம்கே மீதும் ஈடியினுடைய ரெய்டு தொடரும்ன்றதற்கான முதல் ஒன்று. திமுக சார்பாகவும் ஒரு செக் வச்சுருக்காங்க. G2 நிறுவனத்தின் மீது, G2 நிறுவனம் சார்ந்த 10 வீடுகள் ரெய்டு. அதே மாதிரி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான நெருக்கமான ஒரு 6லேருந்து 7 வீடுகள் பக்கம் வந்து ரெய்டு. இது ஒரு 10 வீடு. இது திமுகவுக்கு சார்ந்தது, அது ஏடிஎம்கேவுக்கு சார்ந்தது. இந்த 2 ரெய்டும் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்படியே தேசிய அரசியலை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 9வது சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த லிகர் கேஸ். அவங்க இந்த லிகர் கேஸ்ன்னு வரும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருந்தது. இந்த பிஆர்எஸ் தெலுங்கானாவுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் அவங்களோட டாட்டர் கவிதா அவங்க இருக்காங்கல்ல, கவிதா அவங்கள கரெக்டாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் கரெக்டாக லம்பாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இடி வந்து எவ்வளோ பண்ணியிருக்கலாம், என்னமோ பண்ணலாம். ஆனால் அரசியல் சமயத்தில் கரெக்டாக எலெக்ஷன் கேம்பெயின், ஏன்னா அவர் இப்போ தான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இடுப்பெல்லாம் போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுவாரான்னு தெரியல. கரெக்டாக இவங்க தான் தலைமை ஏற்று தான் பிரச்சாரம் பண்ணுற சமயத்தில் அழுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. மேபி சான்சஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. என்ன பொலிட்டிக்கல் ரீதியான அது ஒரு அடக்குமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் இது வேறு விதமாக எனக்கு தோணுச்சு. மேபி அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா எப்படி இவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஆம் ஆத்மியினுடைய ஒரு சில தலைவர்களுக்கு 50லேருந்து 60 கோடி பக்கம் ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எதுக்காக பண்ணீங்க அந்த கேள்விக்கு தான் பதில் இல்லாமல் போச்சு. அதுக்கு தான் இவங்களை தூக்கிட்டாங்க. இவங்களை அஃபிடேவிட்டாக ஒத்துக்கிட்டாங்களா அவங்க? ஆமாம், அனுப்புனது உண்மை தான். அதனால தான் அவங்க வெளியே வர முடியல. இப்போ பிணையில் கூட வெளியே வர முடியாததுக்கான காரணம் என்னென்னா, அந்த பணம் வந்து ஆம் ஆத்மியினுடைய பார்ட்டிக்கு போகிறது இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் போயிருக்கு. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 9 முறை சம்மன் அனுப்பி நீங்கள் எதுக்காக வாங்கினீங்கன்னு வந்து விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இது வரைக்குமே போகல. ஏற்கனவே வேற ஒரு கேஸுக்கு வந்து ஜாமீன் வாங்கிட்டாங்க. இன்று போயிட்டு திரும்பி இதுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்கப்படுறதுக்கு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து, என்ன நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தானே, இல்லை வேறு ஏதாவது வானத்தில் இருந்து ஏதாவது புதுசாக வந்துட்டிங்களா? ஆக்சுவலி காமன் மேனாக இடி கேட்டாங்கன்னா கொஸ்டின் கேட்டால் நீ போய் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்காம இங்கே வந்து விளக்கு கேட்குறீங்கன்னு கேட்கப்பட்டதற்கு ஏற்கனவே விளக்குங்கள் கேட்க போனவங்களாம் 2 பேர்த்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எங்களுக்கு அதனால தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தெரில, நீங்கள் விளக்குங்கள் தடை விதிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மேபி அடுத்து அவரையும் தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக இந்த பிரத்யோக வீடியோ பதிவு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. Arnab, I have made it very clear and I am again making it very clear on your channel, on your program today. I will never fight elections in my life and I don't want to hold any post in my life. I have no political ambitions. Does that apply to all the core members of your team? It does. But I can't take responsibility of others. As of today it does. But I can't take responsibility of others. I can talk about myself. I have no political ambitions. And you will never fight an election. You will never seek a political post. I'll never fight an election. I have a few dreams for this country. Lokpal is one of them. Good judicial system is another. Electoral reforms and decentralization of political power so that participatory democracy is there. These are my dreams and that is all I will work for. வீடியோ பதில் என்ன சொன்னார்னா, அப்போல்லாம் அந்த அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வருவாருங்க. அவர் காங்கிரஸ் மீது என்ன கோபமாக தெரியல. மேபி பிஜேபி வளர்ந்ததுக்கு அண்ணா ஹசாரே ஒரு காரணம். ஏன்னா ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கடி உண்ணாவிரதம் இருந்துருவார். காங்கிரஸுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. அதுக்கப்புறம் லோக்பால் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அப்போ அவரோடு சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த ஒரு இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை, நான் எந்த ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு எண்ணம் இல்லை. அப்பயே அர்ணப் கோஸ்வாமி அவர்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், அரசியல் கட்சியோ இதனால் அரசியல் ஆதாயங்களோ நான் தொடங்க மாட்டேன், அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொன்ன அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அவரோட தலைமையில் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்று தொடங்கினார்ன்றதை இந்த இடத்துல சொல்லிடலாம். சுப்பிரமணிய சாமி அவர்கள் பிஜேபியில் தாங்கிறாரு, சரியா? அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.
புடின் அவர்களுக்கு தேர்தல் வாழ்த்து, அதாவது வெற்றி பெற்ற வாழ்த்து மாதிரி சொல்லிவிட்டு இது வந்து கரெக்டாக எதிர்க்கட்சியினுடைய தலைவரெல்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன் அவளெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீன்னும் போது எனக்கு குஜராத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, குஜராத் ஓட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? குஜராத்தை கம்பேர் பண்ணி இங்கே நரேந்திர மோடியை கம்பேர் பண்ணி அங்கே வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து பிஜேபியில் தான் இருக்கிறாரு. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் பெரிய குற்றச்சாட்டு, எங்களுடைய 30 வருட கணக்கை முடக்கிட்டாங்க, டோட்டலாகவே முடக்கிட்டு இப்போ எந்த ஃபண்டுமே கொடுக்க முடியாமல், எங்கள் கேம்பிங் நடத்த முடியாமல், தேர்தல் செலவு பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க, எதிர்க்கட்சிகளை நசுக்குகிறது, ஒடுக்குகிறது, அடக்குகிறது என்ற அளவுக்குலாம் வந்து பெரிய குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறது காங்கிரஸ். இதுக்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதாவது 30 வருஷமாக தொடங்கப்பட்ட உங்களுடைய வழக்குன்னா அதில் 20 வருஷம் நீங்கள் இருக்கீங்க, 10 வருஷம் தான் இவங்க வந்தாங்க. அப்பயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சு வச்சுருக்கணும். அப்போ முடிக்காமல் இப்போ விட்டிங்கன்னா கடைசியில் ஒரு சின்ன பிரச்சனை தான் சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷம் ஐடி சப்மிட் பண்ணலையா, அதுக்கு வந்து பல முறை விளக்கம் கேட்டோம், இவங்க கொடுக்கலையா, அதனால் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். ஏங்க ஒரு எவ்வளோ பெரிய தேசிய கட்சி, நீங்கள் ஒரு ஐடி சப்மிட் பண்ணுறது கூட ஒரு ஆடிட் இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் போயிட்டீங்களான்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாம்? ஒரு ஐடி ஃபைல் போய் ஆடிட்டுருக்கிட்ட சொன்னால் போச்சுங்க, முடிச்சிடலாம். 3 வருஷத்துக்குங்க ஐடியை சப்மிட் பண்ணல, ஏன் பண்ணலன்றதுக்கான விளக்கங்களே ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாமா இல்லையா? எந்த விளக்கமும் பதில் நடவடிக்கை எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணுற வேலையை எங்களை தொடர்புபடுத்தாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதனால் காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து நிச்சயம் விளக்கங்கள் தேவை. கோயில்கள் இங்கே வேதனை அளிக்கிறது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேசில் உள்ள கோயில்கள் மாநில அரசினுடைய நிதியை பெறுவதற்கு எங்ககிட்ட வர்றது ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு இருக்காங்க. ஏன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு எங்களுக்கு தேவையான நிதியெல்லாம் கொடுக்காம முடக்கி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு வர வேண்டிய நிதியை, இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த நிதியை முடக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் மீது விமர்சனம் கடுமளவு வளர்த்தப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் எங்கே சொன்னீங்க இல்லையா, அங்கே நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. தெலுங்கானாவில் பாருங்கள், ஒரு பையன் சின்ன ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வச்சுருக்கான். அந்த ஐஸ்கிரீம் வண்டியில் பாருங்கள் சுய இன்பம் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமில் கலந்து விற்கிறான். அந்த வீடியோ பதிவும் வெளியே வந்திருக்கிறது, ரொம்ப வைரலாக இருக்குது. என்னங்க நடக்குதுங்க? வர இந்த அதாவது இது ஒரு வகையில் இந்த ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஏற்கனவே இந்த பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கடைகள் மட்டும்தான் வளருது. சின்ன இந்த மாதிரி தள்ளுவண்டிக்காரங்க மீதியெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரம் பெரிய பாதிக்குன்னு சொல்லப்படுது. இந்த சமயத்தில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பார்வை வேறு மாதிரி திரும்பி விடுமோன்ற ஒரு பயம் இருக்கிறது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.